Hello children, how are you? Today we start our class. Someone thought, okay? Our safety is in hands of our living God. Yes. விபத்துகள் ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நம்மளுடைய பாதுகாப்பு ஆண்டவருடைய கரம் மாத்திரமே நம்மை பாதுகாக்கிறது என்ற சிந்தனையோடு எப்பொழுதும் நாம் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஓகே ஓகே அண்ட் டுடே we learn about history first lesson, outbreak of world war first and its aftermath. முதல் உலகப் போரினுடைய தோற்றம், அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மற்றும் இந்த லெசனில் முதல் உலகப் போர் எப்படி ஏற்பட்டது, அது எவ்வாறு எந்தெந்த நாடுகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த லெசனில் நாம் படிச்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஓகே. 1914 is a turning point in world history. The political and social process that began in 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of the 20th century. உலக வரலாற்றிலே பார்த்திங்கன்னா கிபி 1914 இந்த இயர் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1789 தொடங்கி அந்த அரசியல் சமூக செயல்பாடுகள் பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் இருந்த ஒரு சில செயல்பாடுகள் 1914 வெடித்த அந்த முதல் உலகப் போருடைய உச்சத்தை அடைஞ்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது 20th செஞ்சுரியுடைய போக்கையே தீர்மானிச்சிச்சு அப்படின்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. Historians therefore call this as the long 19th century. இதை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நீண்ட 19th century அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. This was the first industrial war that drew on the economic resources of the entire world and also affected large section of the civilian population. The political map of the world was redrawn. இந்த வார் என்டையர் வேர்ல்டோடைய எக்கனாமிக் ரிசோர்ஸை செல்வ ஆதாரங்கள் செல்வம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தொடுக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் சார்ந்த வார நாம் இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த வார் பீப்புளை மேக்சிமம் மெம்பர்ஸை அஃபெக்ட் பண்ண ஒரு வாராகவும் இருக்குது. இந்த வார்னால் இந்த போர்னால் உலக அரசியல் வரைபடம் மறுபடியும் வரையப்பட்டுச்சு அப்படின்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா. 3 major empires lay shattered by the end of the war. 3 major empires lay shattered by the end of the war. போரின் முடிவில் 3 empires சிதறண்டு கிடந்தன. எந்தெந்த கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தோம்னா ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி அண்ட் த ஒட்டமன்ஸ். ஓகே. த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ருஷ்யன் ரெவல்யூஷன். இந்த வாருடைய மிகப்பெரிய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்ய புரட்சி. ஓகே. இட் வாஸ் எ யூனிக் ஈவெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. இது உலக வரலாற்றிலேயே யுனிக் ஒன்னாகவும் த சேம் டைம் த ரெவல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்னாகவும் இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரீஸ் ட்ரை டு பிரிங் அபவுட் வேர்ல்டு பீஸ் த்ரூ த லீக் ஆஃப் நேஷன். ஃபர்ஸ்ட் டைமாக வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக ஒரு உலக அமைதியை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. In this lesson, we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussions, including the Russian Revolution and the formation of an international peace organization, namely the League of Nations.
இந்த லெசனில் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெடிக்கிறதுக்கு இட்டு சென்ற அந்த சுச்சுவேஷனை குறித்தும் ரஷ்யன் ரெவல்யூஷனை பற்றியும் அந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்ற அந்த அமைதி நிறுவனத்தை உருவாக்கப்பட்டது குறித்து நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேம்மா? Scramble for colonies. Capitalist countries race for markets. The aim of capitalistic industry was to produce more and more. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships, and other such undertakings. The capitalistic industry எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உற்பத்தியை நிறைய உற்பத்தி செய்யணும் அப்படின்றதான், உற்பத்தியை அதிகப்படுத்தணுன்றது அவங்களுடைய எய்மாக இருந்துச்சு. அடுத்து இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உபரி செல்வம் அது தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கும், அடுத்து ரயில்வே ட்ராக் அமைக்கிறதுக்கும், நீராவி கப்பல்கள் ஸ்டீம்ஷிப்ஸ் செய்கிறதுக்கும், இது போன்ற பிற இதுக்கும் யூஸ் பண்ணினாங்க, பயன்படுத்தப்பட்டது. Revolution in the means of communication and transportation in the later half of the 19th century facilitated the process of European expansion in Africa and other places. Later half of the 19th centuryல பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த துறைகள்லாம் ஏற்பட்ட அந்த புரட்சியானது ஆப்ரிக்காவிலேயும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயுமே அது எக்ஸ்பான்ஷன் ஆச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். A striking feature of 19th century was that Europe emerged as the dominant power while Asia and Africa were colonized and exploited. 19th centuryuடைய அந்த கருத்தை கவரக்கூடிய ஒரு அம்சமாக எது இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூரோப்பையும் அதோடைய மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றதும், அப்புறம் ஆசியா ஆப்ரிக்கா காலனிகள் ஆக்கப்பட்டு சுரண்டப்பட்டதும் தான் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஓகேம்மா? Within Europe, England held a preeminent position as the world leader of capitalism. இங்கிலாந்து யூரோப் கண்ட்ரீஸ்லேயே அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பிளேஸை பிடிச்சதோட வேர்ல்டு லீடர் ஆஃப் கேபிட்டலிசமாகவும் இருந்துச்சு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறோம். அண்ட் எவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் markets and raw materials made the capitalist powers race around the world for expanding their empire for exploitation. Raw material market இதனுடைய தேவை வளர்ந்துக்கிட்டே இருந்ததுனால மற்ற நாடுகளை சுரண்டுறதுக்காக பேரரசை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த முதலாளித்துவ நாடுகள் எல்லாமே உலகத்தில் ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருந்துச்சு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா? ரைஸ் ஆஃப் மோனோபாலி கேபிட்டலிசம். After 1870, the alliance of industry and finance seeking profits in markets for goods and capital, which was an essential characteristic of imperialism, became evident in the later half of the 19th century. The world ideas of free trade collapsed. There were trust in the USA and cartels in Germany. 1870க்கு அப்புறம் பார்த்த அப்படின்னு சொன்னால் ஒரு சுதந்திர போட்டியாக இருந்த அந்த முதலாளித்துவமானது முழு உரிமை முதலாளித்துவமாக மாறுச்சு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இம்பெரியலிசம் ஒரு முக்கிய இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸாக இருந்த தொழில், நிதி, இந்த ரெண்டும் தொழில், நிதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபினான்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, இது ரெண்டும் மார்க்கெட்டில் தங்களுடைய பொருட்கள் மற்றும் அந்த மூலத்தனத்துக்கான லாபத்தை தேடுறது அப்படின்றது லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th centuryயில் இருந்துச்சுன்றதை நாம் உணரணும்.
ஓல்டு ஐடியாஸாக இருந்த ஃப்ரீ ட்ரேடுன்றது கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு. கொலாப்ஸ்ட் மீன்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர் வர் ட்ரேட்ஸ் இந்த யூஎஸ்ஏ, ஜெர்மனி, அதாவது அமெரிக்காவில் ஒரு கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டமைப்பும் உருவாச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன், இம்பெரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இம்பெரியலிசம் மீன்ஸ் ஏகாதிபத்தியம். தமிழில் அதை என்ன சொல்கிறோம்னா ஏகாதிபத்தியம். இந்த இம்பெரியலிசத்தையும் அதனுடைய எசென்சியல் கேரக்டர்ஸ், முக்கியமான பண்புகள் என்னன்றதையும் நாம் பார்க்கலாம். கேபிட்டலிசம் inevitably lead to imperialism. According to Lenin, imperialism is the highest stage of capitalism. Besides being a market for surplus goods, colonies served another purpose. Imperialism was not just about colonies. It became a total system, the logic of which was total militarization and total war. கேபிட்டலிசம் தவிர்க்க முடியாமல் அது எந்த இதுக்கு கொண்டு போயிருச்சுன்னு பார்த்தோம்னா இம்பெரியலிசத்துக்கு கொண்டு போயிருச்சு. கேபிட்டலிசத்துடைய உட்டகச்சம் அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டலிசத்துடைய பீக் நம்ம இம்பெரியலிசம் அப்படின்னு சொல்லி லெனின் சொல்கிறாரு. அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸுக்கு மார்க்கெட் மட்டும் இல்லாமல் அதுக்குரிய ரா மெட்டீரியலும் நீடாக இருந்துச்சு. இந்த இம்பெரியலிசம் அப்படின்றது காலனிகளை பற்றியது. காலனி கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு முறையான ஒரு இராணுவ மயமாக்கத்திற்கு, முழுமையான ஒரு வாருக்கு கொண்டுட்டு போச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் பிகம் எ டோட்டல் சிஸ்டம், த லாஜிக் ஆஃப் விச் வாஸ் total militarization and total war. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன், rivalry of great powers. வல்லரசுகளுடைய போட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், ஈரோப். In the 19th century, European powers had colonized many other countries. By 1880, most of the Asian countries had been colonized. Only Africa was left. The occupation, division and colonization of Africa took place from 1881 to 1914. After 1870, England, France, Belgium, Italy and Germany joined in the scramble for colonies. 19th centuryல இந்த யூரோப்பியன் பவர்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, வேர்ல்டில் இருக்கிற மெனி அதர் கண்ட்ரீஸை காலனி கண்ட்ரீஸ் ஆக்கி தங்களுடைய நலனுக்காக அது என்ன பண்ணுச்சு, மற்ற எல்லாத்தையுமே சுரண்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1880ல் மேக்சிமம் ஏசியன் கண்ட்ரீஸ் காலனிஸ் கண்ட்ரீஸ் ஆயிடுச்சு. ஆஃப்ரிக்கா மட்டும்தான் லெஃப்ட் ஆயிருந்துச்சு. 1881லேருந்து 1914 இந்த வருஷத்துக்குள்ள ஆஃப்ரிக்காவும் கேட்ச் பண்ணி அது பிரிக்கப்பட்டு காலனிகளாக ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஈரோப்பில் 1870ல் அதுக்கு பின்னாடி இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி இந்த நாடுகள் எல்லாமே காலனி ஆதிக்க போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன், கிளாஸஸ் அமாங்ஸ்ட் கிரேட் பவர்ஸ். வல்லரசுகளுக்கு இடையான மோதல் என்னன்றதை பார்க்கலாம். Despite the lead in industrial growth and the control of a vast empire, England was not satisfied. இந்த தொழில் வளர்ச்சியில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. நல்ல வேஸ்ட் எம்பையர், நல்ல பறந்து விரிந்த ஒரு எம்பையர் இருந்தாலும் இங்கிலாந்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. Okay, England was in competition with Germany and the United States, which were producing cheaper manufactured goods and thus capturing England's markets. இங்கிலாந்து ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடையும் போட்டி போட வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அந்த கண்ட்ரீஸ் ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செஞ்சு அது மூலம் இங்கிலாந்துடைய மார்க்கெட்டை கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஓகே.
national rivalry led to frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. Frequent clashes எதுக்கு இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த கிரேட் பவர்ஸ் இன் ஏசியா, ஆஃப்ரிக்கா, ஈரோப், இந்த மூன்று கிரேட் பவர்ஸ் வல்லரசுகளுக்கிடையே ஃப்ரீக்வெண்ட்டாக மோதல் ஏற்பட இது காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஏசியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஆசியாவில் ஜப்பானினுடைய வளர்ச்சி என்னன்னு பார்க்கலாம். இன் ஏசியா, ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட் imitating Western nations had become their equal in many respects, though the outlook of the rules still remained feudal. Japan took to Western education and machinery. With a modern army and navy, Japan had emerged as an advanced industrialized power. In 1894, she forced a war of China. The cruising defect of China by Little Japan in the Chino-Japanese War, 1894 to 95, surprised the world. Despite the warning of the three great powers, Russia, Germany, and France, Japan annexed the Liaotung Peninsula with Port Arthur. By this action, Japan proved that it was the strongest nation of the East Asia. இந்த பீரியடில், அதாவது மெய்ஜி எராவில் 1867 to 1912 இந்த பீரியடில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை ஃபாலோ பண்ணி அதுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கு ஜப்பான் மாறுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஜப்பான் தொழில்துறையில் ஒரு சிறந்த நாடாகவும் த சேம் டைம் இம்பெரியலிசத்துடைய சக்தியாகவும் அது மாறுச்சு. அந்த சமயத்தில் ஆட்சியாளர்கள் ஃபியூடலிசம் அப்படின்ற சிந்தனையோடு இருந்தாங்க. ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் அதோடைய மெஷினரி இயந்திர தொழில்நுட்பத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி. ஸோ இதோட தொழில்துறையில் ஒரு முன்னேறிய நாடாக ஜப்பான் இருந்துச்சு. 1894 பார்த்தோம்னா ஜப்பான் சீனா மீது வலுக்கட்டாயமாக ஒரு வாருக்கு போச்சு. இது சீனா ஜப்பானிய போரில் சீனாவை சிறிய நாடான இந்த ஜப்பான் வின் பண்ணிருச்சு. இது வேர்ல்டையே ரொம்ப பிரமிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதோட கண்டினியூஷனாக ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த வல்லரசுகள் மீது ஒரு வல்லரசுகளுடைய எச்சரிக்கையை மீறி ஜப்பான் லியோட்டங் அப்படின்ற அந்த பெனிசுலாவையும் ஆர்த்தர் அப்படின்ற அந்த துறைமுகத்தையும் சேர்த்து இணைச்சிக்கிச்சு. இந்த நடவடிக்கையினால் ஈஸ்ட் ஏசியாவில் தானே ஒரு வலிமை மிகுந்த நாடு அப்படின்றத ஜப்பான் ப்ரூஃப் பண்ணிடுச்சு. ஈஸ்ட் ஏசியாவில் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்றத ஜப்பான் ப்ரூஃப் பண்ணிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட், ஜப்பான் ஹவவர் இன் வியூ ஆஃப் த pressure mounted by European powers soon gave up its claim over Port Arthur. Russia took advantage of this and sent a large army to Manchuria. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுத்த ப்ரெஷர்னால என்ன பண்ணுச்சுன்னா ஜப்பான் ஆர்த்தர் துறைமுகத்தின் மீது தன்னுடைய கோரிக்கையை விட்டு கொடுத்துருச்சு. இந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்ட ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய படையை மஞ்சூரியாவுக்கு அனுப்பிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, Japan entered into an alliance with England in 1902 and demanded that Russia withdraw troops from Manchuria. Russia underestimated Japan. In 1904, the war began between the two countries. In this Japanese war, Japan defected Russia and got back Port Arthur. After this war, Japan entered the circle of the great powers. ஸோ 1902 இங்கிலாந்தோடு ஒரு உடன்படிக்கையை ஜப்பான் மேற்கொண்டுச்சு. ஸோ ரஷ்யா தனது படைகளை மஞ்சூரியாவில் மறுபடியும் அழைச்சு
வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு. ரஷ்யா ஜப்பானை குறைச்சி மதிப்பிட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லி நான் சொல்லணும். இந்த 2 நாடுகளுக்கும் இடையே 1904 வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா ஜப்பானிய போரில் ரஷ்யாவை தோற்கடித்த ஜப்பான் அமெரிக்கா மேற்கொண்ட அந்த சமரச முயற்சியினுடைய விளைவாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஆர்த்த துறைமுகத்தை மீண்டும் அது வாங்கிக்கிச்சு. இந்த போருக்கு பின்னாடி ஜப்பான் வந்து வல்லரசுகளுடைய கூட்டணியில் என்ட்ராச்சு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமேசி ஆஃப் ஜப்பான். After 1905, Japan took control of Korean domestic and foreign policy. The assassination of a prominent Japanese diplomat provided the excuse in 1910 for Japanese annexation of Korea. 1905க்கு அப்புறம் கொரியாவுடைய உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை ஜப்பான் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு. 1910 ஜப்பானுடைய தூதரக அதிகாரி ஒருத்தர் கொல்லப்பட்டதை காரணமாக வச்சுட்டு கொரியாவை ஜப்பான் வந்து இணைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. The confusion in China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. 1912 இந்த மஞ்சு டைனஸ்டி வந்து வீழ்ச்சி அடைஞ்சனால அதை தொடர்ந்து சீனாவில் நிலவிய ஒரு குழப்பமான சூழ்நிலையை மறுபடியும் விரிவாக்கத்துக்குரிய வாய்ப்பாக என்ன பண்ணுச்சு ஜப்பானுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Japan demanded the transfer of German rights in Changkong to Japan and the recognition of Japanese hold over Manchuria. This strong arm diplomacy aroused the hostility of both China and the European powers. சீனாவில் சாண்டோங் அப்படின்ற பகுதி மீது ஜெர்மனிக்கு இருந்த உரிமைகள் தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிச்சு. வெளியே அரசியல் விவேகம் வந்து ஜப்பான் சீனாவோடும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸோடும் ஒரு பகையை மூட்டி விட்டுச்சு அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஜப்பானை எதிர்க்கக்கூடிய நிலைமையில் யாருமே கிடையாது. ஓகே, அந்தளவுக்கு ஜப்பான் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், காலனிசம் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். In 1876, barely 10% of Africa was under European rule. By 19, characteristically, the whole of Africa was colonized. Britain, France, and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany and Italy. 1876 பார்த்தோம்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு 10% பிளேஸ் மட்டும்தான் யூரோப்பியனுடைய கஸ்டடியில் இருந்துச்சு. 1900 ஒட்டுமொத்த ஆஃப்ரிக்காவும் காலனி ஆக்கப்பட்டிருந்துச்சு. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் இந்த நாடுகள் அதோடைய கான்டினென்ட்டை தங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. Japan took over Korea and Taiwan. France conquered Indochina. The US took the Philippines from Spain, and Britain and Russia agreed to partition era. ஜப்பான் கொரியாவையும் தைவானையும் தாங்கிட்டு வச்சுக்கிச்சு. இந்தோச்சீனாவை ஃப்ரான்ஸ் வந்து கேட்ச் பண்ணிக்கிச்சு. ஸ்பெயின்கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸை அமெரிக்கா வாங்கிக்கிச்சு. இங்கிலாந்து ரஷ்யாவும் ஈரானை பிரிச்சுக்கிறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், the first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles. The France had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. The British lost to the Zulus and to the Sudan's army. The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army at Adowa.
ஆப்பிரிக்காவில் காலனிகளை நிறுவனுன்ற ஐரோப்பியர் அந்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஒரு இரத்த களரியான வாரில் தான் முடிஞ்சிச்சு. அல்ஜீரியாவையும் செனகலையும் கேட்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸ் ஒரு கடுமையான போரை செய்ய வேண்டியது இருந்துச்சு. இங்கிலாந்து 1879 ஜூலுக்களாலும் 1884 ஜூடான் படைகளாலையும் தோற்கடிச்சிச்சு. இந்த இத்தாலிய படை 1896 அடோவா அப்படின்ற போர்க்களத்தில் எத்தியோப்பிய படைகள்கிட்ட ஒரு பெரிய சேதத்தோடு கூடிய தோல்வியை சந்திச்சிச்சு. இருந்த போதிலும் யூரோப்பியன் படைகளை இறுதியில் வின் பண்ணுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோர்சஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சில்ட்ரன்.